ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரி, மாத கடைசி அப்படின்னா சில பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. ஐயோ என்கிட்ட பைசா இல்லை, இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், அதெல்லாம் காலியாக போச்சு அப்படின்னு மாத கடைசி என்ன ஒரு 20ஆம் தேதியே வந்து இப்படியே ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இவ்வளோ சம்பளம் வாங்கி எதனால் இப்படி இருக்குது? எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். எதுவும் திட்டமிடுதல் அப்படின்னு சொல்கிறது, திட்டமிட்டால் தான் வந்து நம்மளால் வந்து வாழ முடியும். அப்படி திட்டமே விட மாட்டேன், நான் இஷ்டத்துக்கு செலவழிப்பேன்னா இப்படி கஷ்டப்பட வேண்டியதான். அது எத்தனை லட்சம் வந்தாலும் சரி, எத்தனை கோடி வந்தாலும் சரி, அது வந்து செலவழிக்க அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். செலவாகி போயிடும். நான் தான் 1 லட்சம் சம்பளம் வாங்குகிறேன், 5 லட்சம் சம்பளம் வரும். நீங்கள் 50 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் ஆடம்பரமாக செலவழிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை வந்து வேகமாக வந்து இதாகிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பட்ஜெட் போடணும். இப்போ பட்ஜெட் எப்படி போடுறது? உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன செலவு ஆகுது, ஒரு நாளைக்கு என்ன, வீட்டுக்கு என்ன வாங்கணும், சாமான் என்ன வாங்கணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மொத்தமாக வந்து ஒரு மாதம் நீங்கள் சாமான் வாங்கி போட்டுறீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் டெய்லி பாலுக்கு எவ்வளவு, தயிருக்கு எவ்வளவு, காய்கறிக்கு எவ்வளவு, அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸுக்கு எவ்வளவு, வாடகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது மொத்தமாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா மீதி 10,000 இருக்குது அப்படின்னா அந்த 10,000 ஒரு 5,000 நீங்கள் செலவு பண்ணிக்கணும். 5,000 செலவு வந்து வச்சுக்கணும். அப்படி தான் வந்து செய்யணும். ஆனால் இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வைக்கலை. அப்படி இப்போ கல்யாணம் அது இதுன்னு போனீங்கன்னா அந்த மொத்தம் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது? 10,000 இருக்குது. அதுலேருந்து ஒரு 1,000 எடுத்து கொடுக்கணும். இல்லை அப்படின்னு நீங்கள் கையில் வந்து வச்சுக்கிட்டு டெய்லி ஹோட்டலுக்கு போகுது, சினிமாவுக்கு போகுது, அது போகுது, இது போகுது, ஷாப்பிங் போகுது, கடைன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ளே பைசா காலியாயிடும். 21ஆம் தேதி வந்து ஐயோ கையில் பைசா இல்லையே அப்படின்னு சொல்லி நிற்பீங்க. இப்படி வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கி உங்களுக்கு எங்கே போச்சு, பணம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாம் காலியாகிடுச்சுன்னு சொல்லுவீங்க. இது வந்து ஒரு திட்டமிடுதல், ஒரு ஆடம்பர குடும்பம் வந்து செய்கிறது தான் இப்படி செய்வாங்க. இப்படி ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடாது. என்றைக்குமே வந்து பார்த்தா பட்ஜெட் போட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருது பேப்பரை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லையா பேப்பர்லாம் இல்லை அந்த காலம். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறோம். எத்தனையோ பேர் இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து அம்மாக்கிட்ட கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மா பெருசாக பேப்பரில் எழுதி வச்சுருவாங்க. பாலுக்கு எவ்வளோ, காய்கறி எவ்வளோன்னு. செலவுக்கு பைசா இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து 30 நாள் வந்து பால், காய்கறி எல்லாமே வந்து கிடைக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருவோம். 30 நாளைக்கு பாலுக்கு, 30 நாள் காய்கறிக்கு, அப்புறம் ஏதாவது சாமான் வந்து ஒரு மாதத்துக்கு வாங்கி போட்டோம். அப்பப்போ ஏதாவது காலியாகிடுச்சுன்னா அந்த சாமானுக்கு, அதுபோல் இதர செலவுன்னு சொல்லிட்டு ஒரு 4,000 5,000 இப்படி சொல்லி எடுத்து வச்சுருவோம் நாங்கள் கணக்கு பண்ணி. அப்போ மீதி இருக்கிற ரூபாய் தான் செலவு பண்ணுவோம். அந்த 4,000 ஏதாவது காலி ஆச்சுன்னா நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். எங்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அப்போ எங்கள் கையில் பைசா இருக்கும். அப்போ என்ன, 30 நாளும் பால் கிடைக்கும். 30 நாளும் வந்து உங்களுக்கு காய்கறி எல்லாமே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சில பேர் வீட்டில் என்ன பண்ணால் வேகமாக காலி பண்ணுவாங்க. 20ஆம் தேதி காலி ஆயிரும். பாலுக்கு பைசா இருக்காது, காய்கறிக்கு பைசா இருக்காது, இல்லையே சொல்லிகிட்டு இருப்பார். இப்படி வந்து இருந்தால் திட்டமிடாத குடும்பம் வந்து என்றைக்கு தெருவுக்கு தான் போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெருவுக்கு தான் போய் நிற்கணும். கடனை வாங்கணும். அப்புறம் அந்த கடனை திருப்பி, ஏற்கனவே உங்கள்கிட்ட காசு இல்லை, கடனை வாங்கினா அந்த கடனை 5,000 கடன் வாங்குறீங்கன்னா அடுத்த மாதம் இந்த 5,000 கொடுத்துருவீங்க. அப்போ கூட கொஞ்சம் வந்து திண்டாட்டம் ஆகும். அப்போ 10,000 மாதம் நீங்கள் கடன் வாங்கிட்டே இருக்கணும். 5,000 10,000 ஆகும், 10,000 15,000 ஆகும், 50,000 ஆகும், லட்சக்கணக்கில் ஆகும். அப்புறம் நீங்கள் பெரிய கடனாளியாக தான் ஆவீங்க. அப்புறம் இந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான் வந்து பெருசாக நிற்கும். அதனால் சின்ன கடன் தான் நாளைக்கு பெரிய கடனாக வளரும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன பண்ணணும்? ஆரம்பத்தில் என்னென்ன கையில் இருக்க வச்சு தான் நீங்கள் செலவு பண்ணணும். ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி தான் வந்து ஆடம்பரமாக நான் இல்லை அன்றைக்கெலாம் நான் அந்த காலத்தில் 10 காய்கறி சாப்பிட்டேன், அப்படி சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், காரில் தான் போவேன், ஆட்டோவில் தான் போவேன், இதுதான் செய்வேன். அதேமாரி இப்போ நான் கடன் வாங்கி செய்வேன் அப்படின்னா தெருவுக்கு தான் எல்லாத்தையும் வித்துட்டு தெருவுக்கு தான் வருவாங்க எல்லோரும். இப்படி எத்தனையோ குடும்பங்கள் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பக்கம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். காரு அது இது ஆட்டோ, கையில் காசோ இல்லையோ கடன் வாங்கிட்டு வந்து காரில் போவாங்க. எங்கக்கிட்ட கடன் வாங்குவாங்க 1,000 2,000 கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதில் போய் பியூட்டி பார்லருக்கு போகணும். இந்த கடன் வாங்கின ரூபா என்ன பண்ணீங்கன்னா 1,000 எடுத்து உடனே நேராக பியூட்டி பார்லருக்கு போய் 500 அதுக்கப்புறம் மீதி 500 வந்து மார்க்கெட் அங்கே இங்கே சுற்றி 1,000 ஒரே நாளில் காலி பண்ணி, என்னாச்சு 1,000 என்னாச்சு, ஐயோ நான் காலி பண்ணிட்டேன், என் பொண்ணுக்கு மெடிக்கலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்தை சரி இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா
அடிமையாகிட்டிங்கன்னா உங்களால் மீளவே முடியாது. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து 10,000 இருக்குன்னா நீங்கள் 5,000 செலவழிச்சு மீத வைக்கணும். பட்ஜெட் போட்டு இன்றைக்கி குடும்பம் நடத்திங்க. வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.